தனது அன்பு மகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய கையில் போதுமான பணம் இல்லாததால் மிகவும் திண்டாடினார் கதிரவன் என்ற மனிதர். அவர் எத்தனையோ மனிதரிடம் உதவி கேட்டபோதும் அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. இந்நிலையில் நகரில் இருந்த பெரிய கிறிஸ்தவ கோவிலை பற்றி கேள்விப்பட்ட அவர் அங்கிருந்த அருள் பணியாளரிடம் சென்று தன் நிலையை சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். உடனே அருள் பணியாளர் அவரிடம், கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் உங்களுடைய மகளுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடக்க உதவி புரிவார். நீங்கள் வருகின்ற வாரம் இங்கு வந்து திருப்பலி முடிந்ததும் உங்களுடைய நிலையை எடுத்துச் சொல்லுங்கள், நிச்சயம் உதவி கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். ஞாயிற்றுக்கிழமை வந்தபோது கதிரவன் கோயிலுக்கு வந்து திருப்பலி முடிந்ததும் தன்னுடைய நிலையை எடுத்துச் சொன்னார். அதை கேட்டு திருப்பலிக்கு வந்திருந்த பெருஞ்செல்வந்தர் ஒருவர் சிகிச்சைக்கான செலவு முழுவதையும் தான் ஏற்றுக்கொள்வதாக சொன்னார். இதனால் அந்த மனிதர் ஆண்டவர் அருள் பணியாளர் மூலமாகவும் பெருஞ்செல்வந்தர் மூலமாகவும் ஆண்டவர் தனக்கு செய்த நன்மையை நினைத்து அவரை போற்றி புகழ்ந்து கொண்டு சென்றார். ஆம், ஆண்டவர் தம் மக்களுக்கு நல்லதையே அருள்வார். அதைத்தான் இந்த நிகழ்வும் இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடலும் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இஸ்ரேல் மக்களோடு ஆண்டவர் செய்து கொண்ட உடன்படிக்கையை மக்கள் மறந்து போனாலும் ஆண்டவர் அதை மறக்கவில்லை. ஆண்டவர் தான் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு எப்போதும் உண்மையாயிருந்தார். அதனாலேயே மக்கள் பாவம் செய்த போதும் அவர் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஆசி வழங்குகின்றார். இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 85 பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிறகு பாடப்பட்ட பாடலாகும். பாபிலோனியர்களின் படையெடுப்பினால் யூதா உருக்குலைந்து போயிருந்தது. இந்நிலையில் ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு பாரசீக மன்னன் சைரஸ் வழியாக அவர்களை அவர்களது சொந்த நாட்டிற்கு அழைத்து வந்தார். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும் என்கிறார். திருப்பாடல் 36:5 முகில்களை தொடுகின்றது ஆண்டவரின் வாக்கு பிரலாமை.